நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக போக்குவரத்து அமைச்சர் நினைவூட்டுறோம். சிறப்பான ஒப்பந்தத்தை போட்டோம்னு சொல்றீங்களா? 2021 இருந்து அறிவியஸ் கொடுத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சிறப்பான ஒப்பந்தம் சிறப்பான ஒப்பந்தம் பொய்யாவே ஒரு விஷயத்தை நீங்க மீடியாவில பத்திரிகையில சொல்றீங்க. அறிவியஸ் எப்பத்துல இருந்து கொடுத்தீங்க? 2019 கொடுக்க வேணாம். 2021 இருந்து இடைக்கால நிவாரணம் வாங்கினோமே, அதுல இருந்தாவது கணக்கு போட்டு கொடுக்கணும்ல. எப்ப கொடுத்தாங்க? 2022 ஜனவரியில இருந்து 8வது மாசம் ஒப்பந்தம் போடுறாங்க. 7 மாதத்திற்கு மட்டுமே அரியர்ஸ் கொடுத்துட்டு சிறப்பான ஒப்பந்தம் என்பதை பொதுவெளியில் பொய்யை சொல்கிறார் போக்குவரத்து அமைச்சர். இது ஒப்பந்த சாதனையா? இன்னொரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் போடும்போது இன்னொரு சாதனை பாருங்க. 3 வருஷத்தை 4 வருஷமா. நாம் போக்குவரத்து அமைச்சருக்கு நினைவூட்டோம். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 2001 ஒப்பந்தம் போடும்போது, பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் போடும்போது 3 ஆண்டை 5 ஆண்டாக மாற்றினார்கள். 3 ஆண்டை 5 ஆண்டாக நிதி நெருக்கடிக்காக மாத்தினாங்க. இது எதிர்த்து சிஐடியு பல உண்ணாவிரத போராட்டம், 36 மணி நேரம், 24 மணி நேரம், பல உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும், பல போராட்டங்கள் நடத்தணும். திமுக ஆட்சி வந்த பிறகு நம்ம போராட்டத்தை நடத்தணும், 36 மணி நேரம் உண்ணாவிரதம் நடத்தணும். அதற்கு பிறகு அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் 5 ஆண்டை 4 ஆண்டா மாத்துறோம்ன்ற ஒரு ஆலோசனையை வெளியிட்டார். பத்திரிகைகள் வால் போஸ்ட்லாம் வந்துருச்சு. பல சங்கங்கள் 4 ஆண்டை மாத்தியதுக்கு நன்றி நன்றின்னு போர்டு எழுதிட்டான். நாம 36 மணி நேரம் உண்ணாவிரதம் நடத்துறோம். நம்முடைய சிஐடியினுடைய அகில இந்திய தலைவர் டி.கே. ரங்கராஜனை கூப்பிட்டு கலைஞர் பேசுறாரு. என்ன தோழர் சவுந்தரராஜன் துரோகம் பண்ணதுன்னு சொல்றாரு. அந்த ஜெயலலிதாவே 5 வருஷம் ஆகணும், 4 வருஷம் ஆகணும், துரோகம் பண்றாங்க திமுக அரசுன்னு சொல்றாரு. என்ன நியாயம்னாரு. அதற்கு பிறகு நம்ம போராட்டம் 2007 ஒப்பந்தம் போடும்போது மீண்டும் 3 ஆண்டாக ஒப்பந்தமாக மாறியது. இது வரலாறு. போக்குவரத்து அமைச்சர் அவருடைய ஆட்சியின் போது, அவருடைய நடவடிக்கையின் போது 3-4 வருஷம் ஆக்கினத சாதனை சொல்றாரு. அசிங்கமா இருக்குது, கேவலமா இருக்குது. இதெல்லாம் ஒரு சாதனைன்னு. சரி, அந்த ஒப்பந்தம் தான் அப்படி பண்ணிட்டீங்க. 2025 போட்ட ஒப்பந்தமாவது நீங்க போட்ட அந்த 4 வருஷத்துல ஒப்பந்தம் போட்டீங்களா? 4 ஆண்டுகள்ல ஒப்பந்தம் போட்டு அரியர்ஸ் கொடுத்தீங்களா? இல்லையா? 5 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அரியர்ஸ முழுகிட்டாங்க. 500 கோடி ரூபாயை தொழிலாளியுடைய பணத்தை திருடிட்டாங்க. அதுல 8 மாசம் அரியர்ஸ் அதை தரல. இவர் எதை வச்சு நல்ல ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்லி மீடியால சொல்றாருன்னு தெரியல. எந்தாவது போக்குவரத்து